ஹாய்மா. இன்னொரு விஷயமும் நான் சேலத்தில் தான் பார்த்தேன். என்னாச்சுன்னாக்கா, நம்ம வீட்டில் வந்துட்டு கேபிள் கனெக்ஷன் தான் சேலத்தில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். அந்த கேபிள் கனெக்ஷன் பைசா வாங்குறதுக்காக அந்த கேபிள்கார பையன் வந்துட்டு நின்றுட்டு பைசா கொடுங்கன்னு கேட்டான். நான் சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு பைசா எடுக்க போயிட்டேன். கேட்டு எப்போவுமே நம்ம கேட்டு பூட்டியே தான் இருக்கும். பைசா எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த பையன் ஓடிட்டுருக்கான். ஒரு பொண்ணு கல் எடுத்து அவனை அடிச்சிட்டு இருந்தான். அடிச்சிருக்கோம். எனக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு திட்டிக்கிட்டு இப்படி கல் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னுட்டு. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்தோன்னா அந்த பொண்ணு உடனே இந்த பக்கம் திரும்பிட்டு, இவனால தான் என் குடும்பமே கெட்டு போயிடுச்சு, இவன் தான் என் குடும்பத்தை நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. நான் எதுவுமே பதில் பேசலை. ஏன்னா அது ஒரு மாதிரியாக பேசுதேன்னு சொல்லிவிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். ஏதோ கோவம் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவன் ஒழுங்காக நல்ல விஷயங்களை டிவியில் காமிச்சிருந்தான்னா இப்படியெல்லாம் ஆம்பளைங்க தப்பு பண்ணுவாங்களா? இப்போ என் புருஷன் வந்து வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான், வேற ஒருத்தியை வச்சிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவ கூட இருக்கான். இப்போ அதுக்கெல்லாம் காரணம் யார்? இவன் தானே. இவன் நல்லதாக டிவியில் போட்டான்னா இதை பார்த்து தானே நல்லா இருந்திருப்பாங்க. இவன் போடுறதெல்லாம் தப்பாக டிவியில் அப்படி காமிச்சு தான் எல்லாரையும் கெடுத்துட்டான். இவனால் இன்றைக்கி என் குடும்பமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடித்து தான் அந்த பையன் ஓடி போய் பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டான். ரொம்ப நேரம் அது சத்தம் போட்டுட்டு அது போனதுக்கு அப்புறம் தான் அந்த பையனே வெளியில் வந்தான். அவ்வளோ பயந்துட்டேன்னா கல் எடுத்து அடிக்குது. அதுக்கு என்னென்னா அது வாழ்க்கை வீணாக போனது இப்படி டிவியில் இவன் போட்டதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்தளவுக்கு மனசை அதுக்கு பாதிச்சுட்டு அதுதான் மனநோய்ங்கிறது. அந்த மனநோயை அதை சரி பண்ணலை. யாரும் சரி பண்ணுறதுக்கும் அவங்க வீட்டில் இல்லை போல இருக்குது. நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் அவங்க கொஞ்சம் உள்ளே இருந்து வரும் அந்த பொண்ணு. பொண்ணு இல்லை, அது ஒரு 27 வயசே இருக்கும். 27-28 வயசு இருக்கும். பார்த்தா அப்படி அவங்க வீட்டுக்காரர் செஞ்ச தப்புனால அது மனசுக்குள்ளேயே போட்டு வெளியில் சொல்ல முடியாமல் இருந்து லாஸ்ட்டு மனநோயாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அதே பொண்ணை நான் ஒரு 10-15 நாள் தான் இருக்கும் சேலத்தில் போயிட்டு வெளியில் ஏதோ பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு 5-6 ட்ரெஸ்ஸுங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கிட்டு அது மாதிரி பார்க்கவே அலங்கோலமாக இருந்தது. அப்படியே மென்டலாக ஆயிடுச்சு. அதை பார்த்தவும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தர் இப்படி ஆயிடுறாங்க. தான் கணவன் செஞ்ச அந்த தவறுனால அந்த பொண்ணோட நிலைமை அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு ஆதரவோ இல்லை அது தைரியமோ சொல்கிறதுக்கு யாராவது இருந்திருந்தால் அது மாதிரி ஆயிருக்காது. ஏன்னா தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அப்படிங்கும்போது இப்படியெல்லாம் தான் மனநோயினால் பாதிக்கிறது. அந்த மனநோயை பாதித்தவங்களை அப்படியே கண்டுக்காமல் விடும்போது தான் அவங்க உடனே பைத்தியமாக ஆயிடுறாங்க. இதே மாதிரி எதுனால எல்லாம்